Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asia. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா 50 simple English sentences for talking with your kids. ஓகே, குழந்தைகளோட பேசுற மாதிரி ஒரு 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் நான் சொல்லி கொடுக்க போறேன். வேற கேட்டகரிஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, விளையாடும் போது எப்படி பேசலாம், ஓகே, வீட்டில் இருக்கும் போது எப்படி பேசலாம், படிக்கும் போது எப்படி பேசலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ ஒரு பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா கிட்ஸ் கூட நீங்க இப்பவே வந்து இங்கிலீஷ்ல இன்ட்ராக்ட் பண்றீங்க, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் தெம் டு இம்ப்ரூவ் தேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் குழந்தைகளோட. ஓகேவா? ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வருவாங்க. நீங்க வீட்டுல வந்து அவங்களோட இங்கிலீஷ்ல பேசும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். என்ன சொல்றது, அவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பிகாஸ் ஓகே, நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போற இந்த 50 சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களாகவே உங்க குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதாவது எல்லா குழந்தைங்கிட்ட நீங்க பேசலாம். ஓகே, நாட் ஒன்லி அட் ஹோம், எங்க போனாலும் நீங்க குழந்தைங்க கிட்ட வந்து சூப்பரா இங்கிலீஷ்ல பேசி அசத்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற 10 சென்டென்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன். ஓகே, டெய்லி ரொட்டீனா அன்றாடமா பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, குழந்தைங்கிட்ட இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ், நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷனையும் கத்துக்கோங்க, உச்சரிப்பையும் கத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சீக்கிரம் எழுந்துரு. ஒரு குழந்தைங்கிட்ட நம்ம சொல்றதான் சீக்கிரம் எழுந்துரு. அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், வேக் அப். எந்திரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னன்னா வேக் அப் அப்படின்னா எழுந்துரு. சீக்கிரம் அப்படின்னா இயர்லி. வேக் அப் இயர்லி, சீக்கிரம் எழுந்துரு. எப்படி சொல்லுவீங்க? வேக் அப் இயர்லி, சீக்கிரம் எழுந்துரு. பற்களை துலக்கு. உன்னுடைய பற்களை துலக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? உன்னுடைய பற்களை துலக்கு. பிரஷ், பிரஷ் பண்றதுன்னா துலக்குன்னு அர்த்தம். பிரஷ் யோர் டீத். ஓகே, பற்களை துலக்கு. பிரஷ் யோர் டீத். டீத் அப்படின்னா பற்கள் அப்படின்னு அர்த்தம். டூத் அப்படின்னா பல்லு. ஒரு பல்ல வந்து டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்கள் அப்படின்னா டீத். ஓகே, பிரஷ் யோர் டீத், பற்களை துலக்கு. முகத்தை கழுவு. உன்னுடைய முகத்தை கழுவு. அது எப்படி சொல்லுவீங்க குழந்தைங்க கிட்ட? வாஷ் யோர் ஃபேஸ். வாஷ் அப்படின்னா வந்து கழுவுறது. யோர் ஃபேஸ் அப்படின்னா உன்னுடைய முகத்தை. வாஷ் யோர் ஃபேஸ், வாஷ் யோர் ஃபேஸ். குளி. குளிச்சுட்டு வா, இல்ல குளிக்க போ, குளி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? டேக் அ பாத். டேக் அ பாத். இத பாத் அப்படின்னு வாசிக்கூடாது. பாத் கிடையாது, பாத். டேக் அ பாத், டேக் அ பாத். ஓகே, நெக்ஸ்ட், உடையை அணிந்துகொள். உடைகளை அணிந்துகொள். அது எப்படி சொல்லுவீங்க? உடையை அணிஞ்சுக்கோ. அணிந்துகொள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர். இத வியர் அப்படின்னு நம்ம வாசிக்கூடாது. இட்ஸ் நாட் வியர். ஓகே, வேர். வேர் யோர் clothes. CLOTHES. இது நம்ம கிளாத்ஸ்னு வாசிக்க கூடாது. ஓகே, சோ clothes. clothes அப்படின்னா தைத்த துணிகள். கிளாத் அப்படின்னா தைக்காத ஒரு துணி. அதான் டிஃபரன்ஸ். ஓகே, வேர் யோர் clothes. ஈஸியா இருக்கா? ப்ரொனன்சியேஷன் கத்துக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, கடைசியா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட், உன்னுடைய காலை உணவை சாப்பிடு. உன்னோட காலையில உணவை சாப்பிடு. காலை உணவுனா என்னது? பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். ஓகே, எப்பவுமே வேர்புக்கு அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் வரும். இது எப்படி சொல்லுவீங்க? ஈட் அப்படின்னா சாப்பிடு. உன்னுடைய காலை உணவே, ஈட் யோர் பிரேக்ஃபாஸ்ட். ஈட் யோர் பிரேக்ஃபாஸ்ட். மதிய உணவை சாப்பிடு, ஈட் யோர் லஞ்ச். இரவு உணவை சாப்பிடு, ஈட் யோர் டின்னர் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து there is a we don't have the proper structure in English. இப்படிதான் சொல்லணும் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு கிடையாது. You can modify your sentence. ஓகே, ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு you can modify it. நெக்ஸ்ட், பள்ளிக்கு செல். ரொம்ப சிம்பிள். செல்னா போறது, அதுக்கு இங்கிலீஷ்ல go. பள்ளிக்கு go to school. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து மாத்திக்கிட்டே வரலாம். ஓகே, கோ டு ஸ்கூல், பள்ளிக்கு போ. கடைக்கு போ, கோ டு த ஷாப். ஓகே, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, கோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ரைட், வீட்டுக்கு போ, கோ ஹோம். ஏன்னா ஹோம்க்கு முன்னாடி டூ வராது, ஸோ கோ ஹோம். காலேஜ்க்கு போ, கோ டு காலேஜ். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, கோ டு சூப்பர் மார்க்கெட். சந்தைக்கு போ, கோ டு த மார்க்கெட். காட் இட். நெக்ஸ்ட், சீக்கிரம் திரும்ப வா. அம்மா அப்பா வந்து குழந்தைங்க வீட்டுல இருந்து அனுப்பும் போது என்ன சொல்லுவாங்க? சீக்கிரமா திரும்பி வா. அது எப்படி சொல்லுவீங்க? வா அப்படின்னா கம். ஓகே, திரும்ப அப்படின்னா பேக், கம் பேக். சீக்கிரம், சூன், விரைவில், சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். கம் பேக் சூன், சீக்கிரம் திரும்ப வா. நெக்ஸ்ட், உன் வீட்டு பாடத்தை செய். வழக்கமா எல்லா பேரண்ட்ஸும் சொல்லக்கூடியதுதான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க குழந்தைங்க கிட்ட? உன் வீட்டு பாடத்தை செய். செய் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? செய் அப்படின்னா டூ அப்படின்னு அர்த்தம். உன் வீட்டு பாடம் அப்படின்னா your homework. Do your homework. Do your homework now. இப்போ உன் வீட்டு பாடத்தை செய். Got it? நெக்ஸ்ட், சீக்கிரம் தூங்க போ. as usual வழக்கமா சொல்லக்கூடிய டெய்லி ரொட்டீன்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். சீக்கிரம் தூங்க போ. ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க, சீக்கிரமா தூங்க போ. டிவி பார்த்துட்டு இருந்தா சீக்கிரமா தூங்க போன்னு சொல்லுவாங்க. ரைட், அதை எப்படி சொல்லலாம்? போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. தூங்குவதற்கு, ஸோ கோ டு பெட். இதை வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். நீங்க கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கோ டு பெட். கோ டு பெட்னா படுக்கைக்கு போ. ஸோ இது காமனா நல்லா இருக்கும் சொல்றதுக்கு. ஓகே, கோ டு பெட் சீக்கிரம், இயர்லி. கோ டு பெட் இயர்லி அல்லது கோ டு ஸ்லீப் இயர்லி, போத் ஆர் கரெக்ட். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இது வந்து டெய்லி ருட்டீன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 சென்டென்சஸ். இந்த 10 சென்டென்சஸை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மாடிஃபை இட். சொன்ன பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து லஞ்ச் போட்டுக்கலாம், டின்னர் போட்டுக்கலாம், ஓகே, ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் புட் மெனி வேர்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை தீஸ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்டடி அண்ட் லேர்னிங். ஓகே, படிப்பு மற்றும் கற்றல். ஓகே, ஸ்டடி அண்ட் லேர்னிங் சம்பந்தமான ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பாடத்தை வாசி. யூஸ்வலா சொல்றதுதான், ஒரு புக்ல வந்து ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? வாசி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ரீட். ரீட்னா வாசிக்கிறது, ரீட். இந்த பாடத்தை, இந்த அப்படின்னா என்னது? திஸ். ரீட் திஸ் லெசன். இந்த பாடத்தை வாசி. ரீட் திஸ் சாப்டர். இந்த சாப்டரை வாசி. ரீட் திஸ் ஸ்டோரி. இந்த கதையை வாசி. ரீட் திஸ் போயம். இந்த போயமை வாசி. ரீட் திஸ் கொஸ்டின். இந்த கேள்வியை வாசி. ரீட் திஸ் ஆன்சர். இந்த ஆன்சரை வாசி. சொல்லிக்கிட்டே போகலாம், பட் அதை மாத்திக்கிட்டே வரணும் நீங்க. அவ்வளவுதான். அந்த வார்த்தையை மாத்த மாத்த நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரீட் திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை வாசி. காட் இட். நெக்ஸ்ட், சுத்தமாக அல்லது தெளிவாக எழுது. கேஷுவலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பேச்சு வழக்குல நீட்டா எழுது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? சோ எழுது அப்படிங்கறத இங்க verb. அதை முதல்ல எழுதிக்கலாம். ரைட். நீட்டாக. ஓகே, நீட்லி. ரைட் நீட்னு போட தப்பு. நீட்லி. ஓகே, adverb. சோ ரைட் நீட்லி. தெளிவாக, நீட்டாக எழுது, சுத்தமா எழுது. சத்தம் போடாத. சத்தம் போடாதே. குழந்தைங்கிட்ட அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கும். அதை எப்படி சொல்லலாம்? சோ சத்தம் போடாத அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே, டோன்ட் மேக் நாய்ஸ். இங்க சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ் ஹியர். ஸ்கூல்ல சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ் அட் ஸ்கூல். வீட்ல சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ் அட் ஹோம். ஓகே, அங்க சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ் தேர். நெக்ஸ்ட், போர்ட பாரு. டீச்சர் சொல்லுவாங்க குழந்தைங்கிட்ட, போர்ட பாருங்க. அதை எப்படி சொல்லலாம்? லுக் அட் த போர்ட். லுக் அட். ஓகே, so look is a verb, at is a preposition,
ரெண்டும் சேர்ந்தா phrasal verb. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனமா பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். Look at the board. So இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். அவனை பாரு, look at him. அவளை பாரு, look at her. அவர்களை பார், look at them. செந்தில பாரு, look at செந்தில். என்ன பாரு, look at me. உன்னை பாரு, look at you. Got it? Next, என்னை பின்தொடர்ந்து சொல். எனக்கு பின்னாடியே சொல்லு, ரிப்பீட் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? Repeat after me. ஓகே, எனக்கு பின்னாடி சொல்லு. Repeat after me. Repeat after me. So இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா say after me. எனக்கு பின்னாடி சொல்லு. இந்த ரெண்டுல எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப அழகா இருக்கும், ஈஸியா இருக்கா? ஸோ இந்த கேட்டகரியில இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், கவனமாக கேள். ஒரு விஷயத்த சொல்லும் போது கவனமா கேளு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? கவனமாக கேள். ஸோ கவனமாக கேள், கவனமா கேட்கறதுக்கு வந்து லிசன், கேட்கறதுக்கு லிசன். லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கேள். வகுப்பில் பேசாதே, கிளாஸ்ல பேசாதே, யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அது எப்படி சொல்லுவீங்க? வகுப்பில் பேசாதே. பேசாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக். டோன்ட் டாக் வகுப்பில், இன் கிளாஸ். டோன்ட் டாக் இன் கிளாஸ். ஸோ இதே இது இங்க பேசாத, டோன்ட் டாக் ஹியர். அங்க பேசாத, டோன்ட் டாக் தேர் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட், உன் புத்தகத்தை எனக்கு காட்டு, உன் புக்கை எனக்கு காட்டு. அது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு காட்டு, காட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா ஷோ. எனக்குனா மீ, ஷோ மீ. எனக்கு காட்டு உன் புத்தகத்தை, யோர் புக். ஷோ மீ யோர் புக். ஷோ மீ யோர் புக். உன்னுடைய புத்தகத்தை எனக்கு காட்டு. உன்னோட நோட் புக்கை எனக்கு காட்டு, ஷோ மீ யோர் நோட் புக். உன் பேக் எனக்கு காட்டு, ஷோ மீ யோர் பேக். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம உன் ஃபோன் எனக்கு காட்டு, ஷோ மீ யோர் ஃபோன். காட் இட்? ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கம்ப்யூட்டர் எனக்கு காட்டு, ஷோ மீ யோர் கம்ப்யூட்டர். ஸோ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ யோர் கம்ப்யூட்டர். உன்னோட கம்ப்யூட்டர் வந்து எனக்கு காட்டு. ரைட்? நெக்ஸ்ட், நல்லா செய்தாய். குழந்தைங்க வந்து ஏதாவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம். ரைட்? அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சிருக்க, குட் ஜாப். ஓகே, குட் ஜாப், நன்றாக செய்தாய் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. குழந்தைங்களை வந்து எப்பவுமே வந்து நம்ம நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம். அது வந்து அவங்கள மேன்மேலும் அவங்களுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை குழந்தைங்க கிட்ட அடிக்கடி பயன்படுத்துங்க. ஓகே, குட் ஜாப் சொல்லும் போதே நல்லா ஸ்மைலோட நல்லா அழுத்த திருத்தமா சொல்லணும், குட் ஜாப். நெக்ஸ்ட், மறுபடியும் முயற்சி செய். முயற்சி செய் அப்படின்னா ட்ரை. மறுபடியும், ட்ரை அகேன். மறுபடியும் முயற்சி செய். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் கேட்டகரி, பிளே டைம். விளையாட்டு நேரங்கள்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒன்றாக விளையாடுவோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவோம். இது காமனா சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் பிளே அப்படின்னா விளையாடலாம், விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக சேர்ந்து அல்லது ஒன்றாக அப்படின்னா டுகெதர். லெட்ஸ் பிளே டுகெதர். லெட்ஸ் பிளே டுகெதர், ஒன்றாக விளையாடுவோம். நெக்ஸ்ட், விளையாடும் பொருட்களை எரியாதே. இல்ல விளையாட்டு பொருட்களை எரியாதே. விளையாட்டு பொருட்களை எரியாதே, அதை எப்படி சொல்லுவீங்க? டாய்ஸ். விளையாட்டு பொருட்கள்னா டாய்ஸ், அதை எரியாத. சோ எரியாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் த்ரோ. டோன்ட் த்ரோ, விளையாட்டு பொருட்கள்னா டாய்ஸ். டோன்ட் த்ரோ டாய்ஸ். விளையாட்டு பொருட்களை எரியாதே, டோன்ட் த்ரோ டாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், பந்தை பிடி. பந்தை பிடி. ஓகே, பிடினா கேட்ச். ஸோ கேட்ச் த பால். கேட்ச் த பால். அதை எனக்கு எரி. பால் வந்து நம்ம கேட்ச் போட்டு விளையாடும் போது அது எனக்கு எரி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அது எனக்கு த்ரோ பண்ணு. அது எப்படி சொல்லுவோம்? த்ரோ இட் டு மீ.
த்ரோ இட் அப்படின்னா அதை த்ரோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். த்ரோ இட் அதை எனக்கு அதை எரி. டு மீ எனக்கு. த்ரோ இட் டு மீ இல்ல த்ரோ தட் டு மீ, வாட் எவர். இட்டுங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை தான் இல்லையா? த்ரோ இட் டு மீ அதை எனக்கு எரி, அது அவனுக்கு எரி. த்ரோ இட் டு ஹிம் அதை அவளுக்கு எரி. த்ரோ இட் டு ஹர். ஓகே, அது செந்திலுக்கு எரி. த்ரோ இட் டு செந்தில். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், ரைட்? விளையாடும் போது. நெக்ஸ்ட், யாரையும் தள்ளாத. விளையாண்டு இருக்கும்போது யாரையும் தள்ளாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளே கிட்ஸா இருக்கும்போது விளையாடும்போது சொல்லுவோம், தள்ளாம விளையாடுங்க, யாரையும் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? தள்ளாதே அப்படின்னா டோன்ட் புஷ். தள்ளாதே, டோன்ட் புஷ். யாரையும், anyone. டோன்ட் புஷ் anyone. யாரையும் தள்ளாதே. ஈஸியா இருக்கா? ஸோ விளையாடக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இதுல இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ மெதுவாக நடந்துக்கொள். சில ரொம்ப ஆடிட்டு வச்சுட்டு தான் மெதுவா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஜென்டில் அப்படின்னு சொல்லலாம். பி ஜென்டில். ஜென்டில்னா மெதுவா, ஜென்டிலா நடந்துக்கோ. ஸோ பி ஜென்டில், மெதுவாக இரு. பி ஜென்டில் எப்படி வாசிக்கணும்? பி ஜென்டில். நெக்ஸ்ட், அது என்னுடைய விளையாட்டு பொருள், அது என்னோட டாய். அதை எப்படி சொல்லுவீங்க? அது என்னுடைய டாய். குழந்தைங்கள்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? அது, that is என்னுடைய விளையாட்டு பொருள். my toy. அவ்வளவுதான். that is my toy. that is my toy. இந்த ரெண்டையும் சேர்த்து that's ன்னு சொல்லலாம். that's my toy. நெக்ஸ்ட், நீ வென்றாய். நீ வெற்றி பெற்று விட்டாய். அதை எப்படி சொல்லலாம்? நீ அப்படின்னா you, வென்றாய் won. you won. இந்த மேட்ச்ல நீ வெற்றி பெற்றாய். you won the match. இந்த கேம்ல நீ வெற்றி பெற்றாய். you won the game. ரைட்? நெக்ஸ்ட், ஏதாவது வரைவோம். ஸோ குழந்தைங்கலாம் போர் அடிச்சா என்ன செய்வாங்க? ஏதாவது வரைவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லலாம்? வரையலாம் அப்படின்னா லெட்ஸ் ட்ரா. லெட்ஸ் ட்ரா. லெட்ஸ்ங்கிறது இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் ட்ரா. ஓகே, லெட்ஸ் ஈட் அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் பிளேனா விளையாடலாம். லெட்ஸ் குக்னா சமைக்கலாம். லெட்ஸ் டான்ஸ்னா ஆடலாம். லெட்ஸ் சிங்னா பாடலாம். ஓகே, ஸோ ஏதாவது அப்படின்னா சம்திங். லெட்ஸ் ட்ரா சம்திங். ஏதாவது வரையலாம். நெக்ஸ்ட், நல்ல முயற்சி. இப்போ வந்து நம்மளோட கிட்ஸ் வந்து ஏதாவது நல்லா பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? குட் ட்ரை. குட் ட்ரைனா நல்ல முயற்சி. இதுவும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ குட் ட்ரை. குட் ட்ரை, நல்ல முயற்சி. ஓகே, ஈஸியா இருந்ததா? இதெல்லாம் வந்து பிளே டைம்ல நீங்க வந்து பயன்படுத்தக்கூடியது. கிட்ஸும் பேசலாம், கிட்ஸ் கிட் நீங்களும் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஈட்டிங் அண்ட் மேனர்ஸ். ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடக்கூடியது, அண்ட் மேனர்ஸ் அப்படின்னா நடத்தைகள். குட் மேனர்ஸ், நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நடத்தைகள். அது சம்பந்தமான சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் 4th கேட்டகரி. உன்னுடைய கைகளை கழுவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றதா, உன்னோட கைகளை கழுவு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ கைகளை கழுவு. வாஷ் அப்படின்னா கழுவு. உன்னுடைய கைகள்னா வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். உன்னுடைய கைகளை கழுவு. வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். இது வந்து வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். ஒழுங்கா உட்காரு. ஒழுங்கா உட்காரு அதை சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிடும் போது ஆடிக்கிட்டே சாப்பிடுவாங்க, அங்கிட்டு ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு. ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? உட்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து சிட். ஒழுங்காக அப்படின்னா ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்கா உட்காரு அப்படின்னு அர்த்தம். மெதுவாக சாப்பிடு. சாப்பிடு, மெதுவா சாப்பிடு, வேக வேகமா முழுங்காத. சோ மெதுவா சாப்பிடு. அதை எப்படி சொல்லுவீங்க? சாப்பிடு அப்படின்னா ஈட். மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி. இங்க பாருங்க, எதுக்காக அந்த LY போடுறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஸ்லோன்னு போட்ட தப்பு. முக்காவாசி இந்த அட்வர்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா LYல தான் முடியும். ரைட்? ஈட் ஸ்லோலி. நெக்ஸ்ட், உணவை சிந்தாதே. சாப்பாடை சிந்தாம சாப்பிடு. சாப்பாடை சிந்தாத, உணவை சிந்தாதே. அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட். சிந்துறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்பில். சிந்தாத அப்படின்னா டோன்ட் ஸ்பில். டோன்ட் ஸ்பில் அப்படின்னா சிந்தாத. டோன்ட் ஸ்பில் ஃபுட். உணவை சிந்தாதே. டோன்ட் ஸ்பில் யோர் ஃபுட். உன்னோட சாப்பாடை சிந்தாத. டோன்ட் ஸ்பில் த ஃபுட்.
தண்ணியை சிந்தாத, don't spill the water. பாலை சிந்தாத, don't spill milk. ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி குடி. சாப்பிடும்போது சொல்றதா கொஞ்சம் தண்ணீர் குடி. அதை எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் தண்ணீர் குடி. குடிங்கிறதா இங்க verb, அது முதல்ல வரும். ஸோ drink, கொஞ்சம் தண்ணீர், drink some water. drink some water, கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் ஜூஸ் குடி, drink some juice. கொஞ்சம் டீ குடி, drink some tea. ஓகே, drink some coffee. இந்த மாதிரி நீங்க எதனால drink some milk சொல்லிட்டே போகலாம். நீங்க சிம்பிளா இருக்கா? ஸோ இதே கேட்டகரியில இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய உணவை முடி. உன்னோட சாப்பாடை ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? முடி அப்படின்னா ஃபினிஷ். உன்னுடைய உணவு, ஃபினிஷ் யோர் ஃபுட். உன்னுடைய உணவை முடி, ஃபினிஷ் யோர் ஃபுட். ஃபினிஷ் யோர் ஃபுட். உணவை வீணாக்காதே. வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணாக்காதே. ஓகே, உணவு அப்படின்னா ஃபுட். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். உணவை வீணாக்காதே. நெக்ஸ்ட், தயவு செய்து என்று சொல்லு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம், நல்ல நடத்தைகள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ தயவு செய்து என்று சொல்லு. யார்ட்டே கேட்கும்போது ப்ளீஸ் அப்படிங்கிறது தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லு. அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சே. தயவு செய்து என்று சே ப்ளீஸ். தயவு செய்துன்னு சொல்லு, சே ப்ளீஸ். நன்றி என்று சொல்லு, சே தேங்க்யூ. சே தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ஸ்க்கு சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் சொல்லணும். யாராவது உங்களுக்கு வந்து பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்கும் போது நீங்க ப்ளீஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நீங்க அதை கொடுக்க முடியுமா? குட் யூ ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. ஓகே, ஸோ குட் யூ ப்ளீஸ், அந்த ப்ளீஸுங்கிறது கொஞ்சம் பொலைட்டான ஒரு வார்த்தை. அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட், மன்னிப்பு கேளு அல்லது மன்னிப்புன்னு சொல்லு, சே சாரி. அவ்வளவுதான், சே சாரி. மன்னிப்பு கேளு இல்ல மன்னிப்பு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? ஸோ இதெல்லாமே வந்து ஈட்டிங் அண்ட் மேனஸ் சம்பந்தமான விஷயங்கள். இதுலேயே வந்து சில வார்த்தைகள் நீங்க மாற்றும் போது நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் வேஸ்ட் ஃபுட்ன்னு இருக்கு. தண்ணீரை வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஓகே, சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். கடைசியா ஒரு கேட்டகரி இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி, குட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஓகே, நல்ல பழக்கங்கள் மற்றும் நடத்தைகள். ஸோ குட் ஹேபிட்ஸ் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள், பிஹேவியர் அப்படின்னா நல்ல நடத்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். எல்லோரிடமும் அன்பாக இரு. இது ஒரு நல்ல ஹேபிட். எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்றது. அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரிடமும் அன்பாக இரு. ஸோ இரு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா பி. அன்பாகனா பி கைண்ட். எல்லோரிடமும் பி கைண்ட் டு எவ்ரி ஒன். பி கைண்ட் டு எவ்ரி ஒன். எல்லோருக்கும் அன்பாரு, எல்லோரிடமும் அன்பாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பொய் சொல்லாத. பொய் சொல்லாதே அடிக்கடி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குட் பிஹேவியர். ஓகே, குட் ஹேபிட். பொய் சொல்லாம இருக்கிறது. நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லுவோம்? சொல்லாதே. ஒரு விஷயத்த செய்யாதனால நம்ம டோன்ட் போட்டுடலாம். பொய் அப்படின்னா லை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லை, பொய் சொல்லாத. இல்ல டோன்ட் சே லைஸ். ஓகே, பொய் சொல்லாத. டோன்ட் சே லைன்னு சொல்லலாம். இல்ல டோன்ட் லை அப்படின்னா பொய்யாக இருக்காதே, பொய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், உன் நண்பர்களுக்கு உதவு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ உதவு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். உன் நண்பர்களுக்கு ஹெல்ப் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உன் நண்பர்களுக்கு உதவு. நெக்ஸ்ட் ஒன், மூத்தவர்களை மதிக்கவும். மூத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு. அதை எப்படி சொல்லலாம்? மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும், அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எல்டர்ஸ்னா மூத்தவர்கள், முதியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். முதியவர்களை அல்லது மூத்தவர்களை மதிக்கவும்.
நெக்ஸ்ட் உண்மையை சொல். உண்மையை சொல். சொல் அப்படின்னா டெல். உண்மையை the truth. Tell the truth. Tell the truth. எனக்கு உண்மையை சொல்லு. Tell me the truth. அவனுக்கு உண்மையை சொல்லு. Tell him the truth. அவளுக்கு உண்மையை சொல்லு. Tell them the truth. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து சில விஷயங்களை மாத்தும்போது you will get many sentences. ஈஸியா இருக்கா? கடைசியா இன்னொரு 5 sentences பார்த்துடலாம். நெக்ஸ்ட், உன் அறையை சுத்தமாக வை. உன் ரூமை கிளீனா வை அப்படின்னு சொல்லுவோம்ல குழந்தைங்க கிட்ட. எப்படி சொல்லலாம்? ஸோ வை அப்படின்னா கீப். உன்னுடைய அறையை keep your room. Okay, keep your room சுத்தமாக clean. Keep your room clean. Okay, so உன்னோட ரூமை கிளீனா வை. வீட்டை கிளீனா வை அப்படின்னா keep the house clean. Okay, next, உன் விளையாட்டு பொருட்களை பகிர்ந்து கொள். உன்னோட டாய்ஸை வந்து பகிர்ந்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கோ. அதை எப்படி சொல்லுவீங்க? பகிர்ந்துகொள் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷேர் உன் விளையாட்டு பொருட்களை, your toys. ஷேர் your toys. உன் விளையாட்டு பொருட்களை பகிர்ந்துகொள். நெக்ஸ்ட், சண்டை போடாத. சண்டை போடாத அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட். பண்ணாதன்னா டோன்ட். சண்டைக்கு இங்கிலீஷ்ல ஃபைட். டோன்ட் ஃபைட். சண்டை போடாத. நெக்ஸ்ட், தவறு செய்தால் எப்போதும் மன்னிப்பு கேளு. தப்பு பண்ணிட்டீங்கன்னா எப்போ நீ வந்து மன்னிப்பு கேளு. அதை எப்படி சொல்லுவீங்க? எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். சே சாரி. ஆல்வேஸ் சே சாரி. தவறு செய்தால் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா when wrong. சிம்பிளா எப்படி சொல்லலாம்? when wrong. ஆல்வேஸ் சே சாரி when wrong. தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு கேளு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். ஆல்வேஸ் சே சாரி when wrong. நெக்ஸ்ட், எப்போதும் சிரி. எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? எப்போதும் அப்படின்னாலே வந்து எப்போதும் ஆல்வேஸ் சிரி, ஸ்மைல். லாஃப் அப்படிங்கிறது வந்து கத்தி கத்தி பயங்கரமா சிரிக்கிறது அப்படி கிடையாது. சிரிச்ச முகத்தோட இரு, புன்னகை செய்த முகத்துடன் இரு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்மைல். எப்பவும் சிரிச்ச முகத்தோட இரு. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த 5 கேட்டகரிஸ்? ஈஸியா இருந்ததா? ஸோ 50 சென்டென்சஸ் கத்துக்கிட்டீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்க குழந்தைங்க கிட்ட பேசலாம். ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பட் நீங்க பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க குழந்தைங்களோட. நிச்சயமா அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்த குழந்தைங்களோட மனசுல வந்து பதிய வைக்கணும். அதுக்கு நீங்க அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும். அதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உதவியா இருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஐ ஹாவ் ரிட்டன் 5 சென்டென்சஸ். ஓகே, நான் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதான் உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, டைம் கிடையாது. நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வர போறீங்க. எல்லா கேட்டகரியில இருந்தும் ஒன்னு கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். பள்ளிக்கு செல். நல்லா செஞ்ச, பாராட்டுறது. ஒன்றாக விளையாடுவோம். மெதுவாக சாப்பிடு. எப்போதும் சரி. ஆன்சர் பண்ணலாமா? நீங்களும் எங்களோட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. பள்ளிக்கு செல். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எப்படி சொல்லுவீங்க? கோ டு ஸ்கூல். நல்லா செய்தாய். பாராட்டுறது, அப்ரிஷியேட் பண்றது. எப்படி பாராட்டுவீங்க? குட் ஜாப். ஓகே, நெக்ஸ்ட், ஒன்றாக விளையாடுவோம். ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். அது எப்படி சொல்லுவீங்க? விளையாடலாம். லெட்ஸ் பிளே. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ லெட்ஸ் பிளேனா விளையாடலாம். ஒன்றாக, டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட், மெதுவாக சாப்பிடு. அதை எப்படி சொல்லுவீங்க? மெதுவா சாப்பிடு. ஈட் ஸ்லோலி. எப்போதும் சிரி. எப்பவுமே சிரி. அதை எப்படி சொல்லுவீங்க? குட். ஆல்வேஸ் ஸ்மைல். எல்லாருமே சொல்லி பார்க்க முடிஞ்சதா? ஃபாஸ்டா? Go to school, good job, let's play together, eat slowly, always smile. இவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா?
இனிமே உங்க கிட்ஸ் கிட்ட கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அவங்களோட கிட்ஸ் கூட வந்து பேசுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.